வெல்கம் பேக் டு டெரி லாக்ஸ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் நம்ம இந்த மேட்ச்சு போய் அடிச்சுட்டு இது போக இன்னொரு மேட்ச் போய் அடிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இதுக்கு போகலாம். டைமண்ட் ஒன்றுக்கு இல்லை என்ன எத்தனை பேரை அடித்தானே இப்போ மாறுங்களா. இங்கேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், இவனுக்கு டேமேஜ். அது போக பின்னாடியில் வந்திருக்கான், 2 பேருக்கு டேமேஜ் கொடுத்துருக்கேன். டேய் அடிச்சிடல தம்பி. தலைமை சரியாக நல்லா இருக்கானே. போட்டு டபுள் டேக் டவுனா லாஸ்ட் ஒருத்தன். இவன் என்ன மாஸ்க் வச்சுருக்கான்? இது ஒரு மாஸ்க் வச்சுருக்கான். எப்படியோ முடிச்சிடும், நல்லா இருக்கும். முடிச்சிடல தம்பி. இவன் அடித்தா ட்ரிபிள் டேக் டவுன். போடு தலைவன் ட்ரிபிள் டேக் டவுன் எடுத்துட்டான். ஜம்முனாடு. நான் 185 டேமேஜ் கொடுத்துருக்கேன். பேரல் எடுக்க வேண்டியதான். போடு ஏடபிள்யூஎம் ஸ்கின்னை பார்த்தீங்களா? ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்கின்னாக இருக்குது. சரி, என்ன ஸ்கின்னும் வச்சுட்டு போகிறான். எல்லாருக்கும் பைசா நிறைய கிடச்சிருக்கு, எனக்கு மட்டும் கம்மியாக கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஏடபிள்யூஎம் பிளேயருக்கு இது கொடுப்போம். இல்லை 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 தம்பி, ரிவே பண்ணல, தயவு செஞ்சு ரிவே பண்ணல. அவ்வளோதான் தம்பி. அடித்தது 1 கிலோ, அந்த 1 கிலோ வாஸ்து கிலோ. இது ஜம்மு அடிச்சுனா இவன் என்ன வச்சுருக்கான்? MP5. அதுவும் ஒரு சிப்பு. தலைமை இங்கே தான் எங்கேயோ இருக்கான். தம்பி எப்படி ஜம்முன்னு அடி விழுந்ததா? இப்போ தான் 4ஆம் லெவல் போட்டுருவேன். அடுத்த 5ஆம் லெவலு, அடுத்த க்ளோவாலு. அவ்வளோதான், இதுவே காணும். எப்படி நம்மள்டே அதை ஸோ நான் எமௌண்ட் பட்டனுக்கு பதிலாக க்ளோவால் பட்டனை தொட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் விட்டோம்னா என் உயிரும் காணாமல் போயிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஒரு ஹெட்ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தானே. க்ளோவால் போட்டுக்கிட்டான். க்ளோவால் மட்டும் போடாமல் இருக்கட்டாங்க, கதை முடிஞ்ச அவனுக்கு. இவன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கான். எப்படி தம்பிங்களா? நாங்கள் அந்த காலத்துலேயே அப்படி இல்லை, அப்போ இந்த காலத்தில் எப்படி இருப்போம்? போடு மக்களை வேறிய. அப்படி நம்ம ஊக்கம் இருக்கு. இப்போ MP5 அடிக்க மட்டும் பாருங்களாம். மூமெண்டெல்லாம் ஒரு மாதிரி கொடுப்பேன். இப்படிப்பட்ட இனிமையே அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவான். அடி மட்டும் பாருங்களா, டபுள் ஸ்டார் வச்சுருக்காங்க.
இனிமே வந்து டபுள் லெஃப்டார் வச்சுருந்தாலும் ஒன்று தான், சிங்கிள் லெஃப்டார் வச்சுருந்தாலும் ஒன்று தான். இனிமேல் கதை இப்போ நம்ம வந்து முடிக்கிறது தான். வேறு இனிமேல் தான் டபுள் டிக் டவுன் எடுத்துக்கலாம். சரி அழகாக ஈஸி அடிச்சுக்கலாம் பார்த்தேனே, முடியாது போலையே. இது அந்த லாஸ்ட்டு ஒருத்தனே கொடுங்க. அவ்வளோதான்ல, ட்ரிபிள் டேக் டவுனில் 5 நிமிஷத்தில் மேட்ச்சை முடிச்சாச்சு. எமௌண்ட்டை பார்த்தீங்களா எப்படி வண்டி போட்டு மக்களே, பெரிய அற்புதமான போயா போட்டு. நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு லைக்கு, எல்லாருக்கும் இனிமினாலும் எல்லாருக்கும் ஒரு லைக்கு தான். எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷத்துக்குள்ளே இது முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் வீடியோவை போடு. அவ்வளோதான் போடு மக்களை. 6th சேலஞ்சை இப்போமா எப்படியும் நாக் ஆயிடுவேன், தெரிஞ்ச விஷயந்தான் அது. போடு ஃப்ரீ சேலஞ்சு. அடுத்தையும் எப்படியும் கதை முடிச்சிருவான். போடு. எப்படி நான் இதை முடிச்சிட்டேன்டே. என்னெல்லாமோ பவர்லாம் அனிமேஷன்லாம் வருது. அவ்வளோதான் அவ்வளோதான், இது எடுத்தாச்சு. 10 டோக்கன். இன்னும் ஒரு கொஞ்சம் விளையாடலான்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ். ஓகே, வேறு ஈவெண்ட்டில் என்னது? ஓகே, வேறு ஒரே பைசாவாக தரானோல, அவனை தர பைசாவை அவனுக்கே கொடுக்க வேண்டியதான். தம்பிங்களா, நீங்கள் வச்சுருக்க பைசா உங்களுக்கே, நீங்கள் தந்த பைசாவை உங்களுக்கே நான் ரிட்டர்ன் தரோம்ல. சரிண்ணா, 83 லக்கு தானே வந்திருக்கு. இன்னும் நமக்கு நிறைய தேவை. 10 வவுச்சர் இருக்குது. சரி, அடுத்தையும் ஒரு மேட்ச் போட்டோம். இது மட்டும் போய் அடித்தா எப்படியாச்சும் நம்ம வந்து இது போயிடலாம், இது டைமண்ட் ஒன்று போயிடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இவனை முடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லானாலும் முடித்தா டைமண்ட் ஒன்று போயிடலாம். ஏடபிள்யூஎம்க்கு ஸ்கின்னு கிடைக்கும். அது கிட்ட அன்னைக்கு என் பாட் ஐடியில் லேண்டுண்டே ஒரு சுமாராக ஒரு 1/2 மணி நேரம் லேண்டிருப்பேன். 1/2 மணி நேரம் விளாண்டதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் இருக்குங்களா, ஃபயர் பட்டனை பார்க்கேன், ஃபயர் பட்டனை காணும். எனிமி முட்டையில் இருக்கானுவேன் ரவுண்டில். நாங்கள் 3 ரவுண்டு அடிச்சிருக்கோம். ஃபயர் பட்டனை காணும். சரியான டேமேஜ் இவளுக்கு. கரெக்டாக குதிச்சனா எங்கேயோ கூட்டிகிட்டுல போகுது. எப்படிடே அவன் அடித்தான், எவ்வளோ டேமேஜ் அவனுக்கு. 41 தான்டே வச்சுருக்கான். 10 டேமேஜில் தப்பிச்சிட்டான். இந்த பையனை பார்க்க எனக்கு என்னவோ முடிச்சிடணும்னு தோணுது. ஒரு தம்பி என்ன 2 டேமேஜ், அவனுக்கு என்ன 1 அடி அவன் நாக்காயிருவாங்க. கரெக்டாக 1. ஓகே, இவனை எப்படியும் நான் முடிச்சிருவானே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவன் ஏற்கனவே எனக்கு நல்லா டேமேஜை கொடுத்துட்டான். இப்போ தம்பி அடிச்சிடல, உன்னை நம்பி தான்ல மேட்சே இருக்குது. அவ்வளோதான்ல, தம்பி ட்ரிபிள் டேக் டவுன் எடுத்திருக்காராம். நம்ம 1 கிலோ அடித்தோமா? இல்லை, அது எப்படி அடிப்போம்? நம்மளுக்கு தான் வாசியில் போட்டுருவானால. சரி, கரெக்டாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரேஞ்சு போகுது. இவன் எம்பிஃபைக்கு ஏதோ வித்தியாசமான ஸ்கின் வச்சுருக்காண்டி. ஏடபிள்யூ மட்டும் அந்த இடத்துல இருந்துன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி தான். இப்போவுமே நல்லா ஒருத்தனுக்கு டேமேஜு.
49 டேமேஜ் கொடுத்துருக்கோம் அந்த மோக்கோவுக்கு. இவன் இப்படி வரக்கூடாத. அவன் ஷார்ட் ரேஞ்சு கண்ணெலாம் வச்சுருக்கான். தெரியும்டி எனக்கு கதையை முடிச்சிடான்ட்டு. அவன் ஷார்ட் ரேஞ்சு கண்ணை வச்சுருக்கான். ஷே, P90 தலைமை எடுத்துகிட்டு போகிறான். இவன் MP5 வச்சுருக்கான். இவன் பேரல் வச்சுருக்கான். இப்போதைக்கு லாங் ரேஞ்சு கன்று வச்சுருக்கான்னா இந்த இவன் தான் லாங் ரேஞ்சு கன்று வச்சுருக்கான். போர்டில் தம்பி ஓரியன் போட்டிருக்கான். இவன் முடிப்பானா மாட்டானா? முடிக்கலை. எப்படியாச்சும் முடிச்சிருக்கலாம் இந்த ரவுண்டா. அதே போல் எப்படியாச்சும் உங்கள் உயிரை கொடுத்தாச்சுலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இவன் ஜோன்லேயே எலிமினேட் ஆக போகிறான். எப்படியே அவ்வளோதான். ஓ, கில்லை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானா? போடல தம்பி, அவ்வளோதான். டபுள் டேக் டவுன் போடு. இவனும் சர்வசாதாரண ஆள் இல்லை. தலைவனுக்கு மறுபடியும் ட்ரிபிள் டேக் டவுன். யார் டே சரியான ஆளாக இருக்கான். 6 கிலோ அடிச்சிட்டான். இந்த அலோன் பக்கத்தில் போய் நிற்போம். எனக்குன்னு வேறு கன்று வாங்கினா நமக்கு அந்த கன்று கிடைக்கும்னா. தம்பி இந்த கன்று வாய்ந்தால தாடை வாங்கிட்டா. சரி, வாங்கித்தர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சரி மக்களே, நீங்கள் பார்த்துட்டு எல்லாரும் இவன் தான் நம்மளுக்கு கன்று வாங்கி தரல. நீங்களாச்சும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் முக்கியமாக ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படியா அறிவு எப்படி கம்முன்ட்ருக்கான். ஒரு MP5 ட்ரிபிள் சிப்பு தம்பி. இந்த கண்ணெலாம் எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா? கூடு மக்களை வேறிய ஒருத்தன் தானா? இவன் யார்? பியூட்டிக்கு கதையை முடிச்சுட்டு டெரிலாக் ஸ்ட்ரெயிட்டே இருக்கிறார். ட்ரிபிள் டேக் டவுன் எடுத்து விட்டார். AW மோய் வச்சுருக்கான். அவ்வளோதான். இப்படி டக்குன்ட்டு 2வது இடத்துக்கு வந்தோமா. அதான் MP5யோட பவர். எல்லாம் பவர். MP5யோட பவர் தெரியாமல் விளையாடுறானு. MP5க்கு ஸ்கின் இல்லைனாலும் அது ட்ரிபிள் சிப் போட்டால் எப்படி அடிக்கும். இந்த மேட்சும் நம்மளுக்கு தான் செகண்ட் போய் ஆயிரும். 15 நிமிஷத்துக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருமா? ஆஃபின் ஜீரோ. ஒரு நிமிஷத்தில் என் கதையை முடிச்சிருப்பானு. ஏன்னா அங்கே அவனுக்கு நான் டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன். AW வச்சு அவன் எனக்கு குறி கொடுத்துட்ருக்கான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு. இங்கேயும் AW தான் கிடக்கு. எப்படியும் நம்மளுக்கு தான் இந்த ரவுண்டு மட்டும் ஈஸி அடிச்சிட்டோம். இப்போ எப்படியாச்சும் அடிச்சிடணும். டடன் 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 போடு மக்கள். ஈஸு அவ்வளோதான். நம்ம தான் எப்படி உள்ளே வந்த அதிரடி அன்னையார் ஈஸு தான். ஈஸு அடிச்சு 7 கிலோ. எப்படி நம்ம லாஸ்ட்டில் இருந்தோம், இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். அப்போனா அதுக்கு எவ்வளோ கடின உழைப்பு. எக்யூப். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ இதோட முடியுது.
யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.